ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ ட்ரேடிங் வந்து எப்படி MT4 ஆப்பில் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ MT4ங்கிறது ஒன்றும் இல்லை, மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இது கூட ப்ரோக்கர்ஸ்லாம் லிங்க் பண்ணி ஃபாரெக்ஸ் ட்ரேட்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிரிப்டோவும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரீசெண்டாக தான் நானும் வந்து ஃபைன் பண்ணேன். ஒரு சிலருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், ஃபாரெக்ஸ் வந்து பிக் இஷ்யூ ஆகி ஸோ நானே வந்து அதிலேருந்து டோட்டலாக வந்து லீவ் ஆகி கிரிப்டோ ட்ரேடிங் வந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேரும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரேடிங் MT4 ஆப்லேயே வந்து ட்ரேட் பண்ணி பழகினவங்களுக்கு லாட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் VPN போட்டு பாட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து MT4 மூலமாகவே ட்ரேட் பண்ணி பழகினவங்களுக்கு திடீர்னு கிரிப்டோ ட்ரேடிங் வெப்சைட்டில் வந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் ரீசெண்டாக அன்றைக்கி வந்து பண்ண ட்ரேட். ஸோ இங்கே வந்து லிவரேஜ்லாம் நம்ம மேனுவலாக செட் பண்ணோம். எல்லாமே இப்படி செட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 2 or 3 days வந்து கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபாரெக்ஸ் ஃபீல்ட்லேயே நீங்கள் வந்து கிரிப்டோ வந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க கிரிப்டோ லீகல் 30% டேக்ஸ். ஸோ அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு பண்ணது, ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு $75 ப்ராஃபிட் எடுத்தேன். நான் வந்து வெப்சைட்டில் தான் டைரெக்டாக பண்ணுறேன். சரியா? ஏன்னா எனக்கு வந்து கிரிப்டோ வந்து முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வெப்சைட்லலாம் பண்ணி பழக்கம். ஸோ மெட்டா ட்ரேடர் 4 இன்றைக்கி தான் நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய அதே மெத்தடில் தான் இருக்குது. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. சரியா? எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே கைஸ், நீங்கள் எப்படி வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, ஃபண்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்கர் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அதையும் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து ரெடி. இங்கே வந்து KYC வந்து கம்பல்சரி கிடையாது. ஒன்ஸ் அக்கௌண்ட் ரெடி ஆனதும் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அசெட் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்பாட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஸ்பாட் வாலெட். ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, டெபாசிட் பண்ணணும். USDTன்னு இருக்கும். ஸோ அதை டெபாசிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அவங்க USDT வச்சுருக்கீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து USDT வந்து வாங்கி சென்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு பியர் டு பியர் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து சரியான ப்ரொசீஜரில் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி நீங்கள் வந்து USDT இங்கே டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட், இப்போ $100 டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு மூவ் ஆகும். சரியா? இதே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் பயப்பட எதுவும் தேவையில்லை, மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, MT4 வந்து ஆக்டிவேட் பண்ணணும். மெட்டா ட்ரேடர் 4 நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தானே நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்னு இருக்கும், அதில் மெட்டா ட்ரேடர் 4ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் ஆக்டிவேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி 1 or 2 minutesக்குள்ளேயே உங்கள் மெயில் ஐடிக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு யூஸ்வலாக நமக்கு வர்றது தான், அது வந்துடும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக மொபைல்லையோ பிசிலையோ மெட்டா ட்ரேடர் 4 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மெட்டா ட்ரேடர் 4க்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் இன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட்லேருந்து MT4 அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே வந்து ஃபண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ இது நான் வந்து இப்போ $95 டெபாசிட் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இவ்வளோ தான், அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபண்டு டெபாசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் மெட்டா ட்ரேடர் 4 ஆப்புக்கே போயிருங்க. ஆப் பிசிலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். சாஃப்ட்வேர்னால் பிசிலேயும் பண்ணிக்கலாம், மொபைல்னால் மொபைல். அதில் போய்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இதே மாதிரி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி தேவையான பேஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போ ட்ரேட் பண்ணுற மாதிரி லாட்டே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடில் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்ப்ரெட் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிட் ப்ரைஸுக்கும் ஆஸ்க் ப்ரைஸுக்கும்.
ஸ்ப்ரெட்டு ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்ததுமே ஒரு லாட் ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து ஒரு $20 $30 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் தான் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லாட்டுக்கு வந்து வேல்யூ இல்லை. லாட்டுக்கு வேல்யூ இல்லை மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தால் தான் கம்மியாகவே மூவ் ஆகுது. $1 $2 $3 இந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக மற்ற இதிலலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மினி லாட்லேயே அந்த மூமெண்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தால் தான் அந்த மூமெண்ட் இருக்குது. ஸோ அதாவது லாட்டோட வேல்யூ வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஃபீஸும் கம்மி. நம்ம மற்ற இதிலலாம் எடுத்தது ஓப்பன் பண்ணதுமே $10 $20 $30 ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் ஓப்பன் பண்ணதுமே மைனஸில் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஓப்பன் பண்ணதுமே வந்து ஒரு ஸ்மால் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் தான். சரியா? இங்கே $1 கூட வரல, அதோட கம்மியாக தான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபீஸ் வந்து நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கு $1.12 போச்சு. க்ளோஸ் பண்ணும்போது $1.12. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $2.3 வரைக்கும் ஃபீஸ் வந்து போச்சு. சரியா? ஆனால் இதே இது நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் போய் கிரிப்டோ பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபீஸே வந்து ஹெவியாக வந்து போகும். அதோட மூமெண்ட்டும் ஹையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே டைட் ஸ்ப்ரெட் இருக்கிறனால ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்லாவே வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதான் வந்து நான் பார்த்தது. அடுத்து வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போனதுமே வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து என்னென்ன பேர் சூஸ் பண்ணணும், எவ்வளோ லாட்டு போடணும், இதெல்லாம் வந்து டெமோ அக்கௌண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் MT4 டெமோ அக்கௌண்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட்லாம் வந்து நல்லா போட்டு பழகிக்கிட்டு எந்தெந்த பேர்ஸ் நமக்கு செட் ஆகுது, எவ்வளோ லாட்டு போடணும் எல்லாமே முடிவு பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து ரியல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் வந்து MetaTrader 4ல் உள்ள விஷயம். ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபண்டு டெபாசிட் பண்ணிக்கிட்டு MT4 ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு ஃபண்டை மூவ் பண்ணுங்கள் MT4க்கு. ஸோ MT4 ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கிரிப்டோ ட்ரேட் வந்து MetaTrader ஆப்பில் வந்து பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத டாப்பிக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.